45 பேர் வவுனியாவில் ஒன்று கூடி ஒரு முடிவொன்றை எடுத்தார்கள், பொது கட்டமைப்பு என்று. அந்த 45 பேரும் யார் என்று வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு தெரியுமா? நிச்சயம் அதில் பிரபலியமான சுயநலப்புகளும் தனிநபர் விக்னேஸ்வரனும் அதற்கு முன்னர் பொது வேட்பாளர் தொடர்பில் அனைவரையும் கூப்பிட்டிருந்தார் சந்திப்பதற்கு. அதற்கு எல்லா தரப்பும் செல்லவில்லை. ஆனால் இந்த விடயத்தில் எல்லா தரப்பும் செல்கின்றார்கள். என்ன காரணம்? விக்னேஸ்வரன் கூப்பிட்ட பொழுது போகலைன்னா என்ன காரணம்? அதெல்லாம் சந்தேகம் இருக்கு. எந்த சந்தேகம் இல்லை. விக்னேஸ்வரனுடைய அந்த கட்சி அந்த கூட்டத்துக்கான நோக்கம் வேறு. எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பும் இதுவரைக்கும் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த அறிக்கை தொடர்பிலும் சந்தேகங்கள் இருக்கின்றது. அதில் கையொப்பம் வைத்தவர்கள் யார், கையொப்பம் வைக்காதவர்கள் யார்? உள்நோக்கங்கள் அவர்களுக்கு வேறு இருக்கலாம், சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். இது எல்லாம் அரசியல்ல சாதாரண விஷயம். வவுனியா கூட்டத்தை யார் ஒழுங்குபடுத்தியது என்று தமிழ் மக்கள் யாராருக்கு தெரியுமா? யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வலம்புரி ஹோட்டலில் இடம்பெற்ற கூட்டத்தை யார் ஒழுங்குபடுத்தினார்கள் என்ற கேள்வி மக்களிடம் எழுந்தால் அதற்கு பதில் என்ன? அரசியல் கட்சிகளை சந்திப்பதற்காக 11 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமா அது ஒரு உத்தியோகபூர்வ கட்டமைப்பு. ஓமா இல்லையா? என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் ஒருங்கிணைக்கின்றது? அது ஏன் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் வருகின்றது. எல்லாரும் ரணில் விக்ரமசிங்கவனுடைய அல்லது தென்னிலங்கை கட்சி ஒன்றினுடைய செயலாளர், அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவர் தான் இந்த முயற்சியை முன்னெடுக்கின்றார் என்று ஒருவர் கூறினால், அப்படி இல்லை என்று கூறுவதற்கு எங்களிடம் இருக்கின்ற ஆதாரம் என்ன? ஊடக அறிக்கையை யார் விட்டது? 45 பேர் சேர்ந்து விட்டவை. அந்த ஊடகம் 45 பேர் தானே அதுல கூடின அறிக்கையை விட்டு 45 பேர் கையொப்பம் வைக்கல. 45 பேருக்கு ஊடக அறிக்கை ஒரு ஆள் எழுதி வெளியிட முடிகிறது. ஆனால் ஒரு ஊடக சந்திப்பை நடத்துவதற்கு எங்களிடம் முட்டையில மயிர் முடுங்குற மாதிரி கேள்வி கேட்க போனால் ஒரு காரியம் நாங்கள் நடக்காது. வணக்கம். ஜஃப்னா கலரியின் பிரம்மாஸ்திரம். தமிழ் மக்களிடத்தில் எதிர்காலத்தில் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எந்த முடிவை எடுப்பது? பொது வேட்பாளரா, தேர்தலை புறக்கணிப்பதா, அல்லது பிரதான வேட்பாளர்களில் ஒருவருக்கு வாக்களிப்பதா? தமிழ் மக்களுக்கு எது நன்மையை கொடுக்க போகின்றது? அதே நேரம் பொது வேட்பாளர் விடயம் வெற்றியடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? பொது வேட்பாளர் தொடர்பில் உருவாக்கப்படுகின்ற பொது கட்டமைப்புகளின் பின்னால் யார் இருக்கின்றார்கள் போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வதற்காக அருந்தோபாலன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது உங்களுடைய அரசியல் எந்த வகையில் செல்கின்றது? இதற்கு முன்னர் விக்னேஸ்வரனுடன் இணைந்து பணியாற்றியிருந்தீர்கள், அதற்கு முன்னர் தமிழரசு கட்சியுடன் இருந்தீர்கள். தற்பொழுதைய நிலை? எல்லோருக்கும் வணக்கம். உண்மையில் நான் இப்பொழுது எந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தும் இருக்கவில்லை. என்னுடைய நோக்கம் தேர்தல் சம்பந்தமாகவோ அல்லது கட்சி சம்பந்தமாகவோ ஈடுபடும் எண்ணம் நோக்கம் எனக்கு இல்லை. ஆனால் அதே வேளையில் மக்களுக்கான அரசியல் செயற்பாடு என்பதை பல வழிகளில் மேற்கொள்ள முடியும். அதாவது கட்சி சாராத வகையில் அல்லது தேர்தலில் ஈடுபட்டு பதவிகளை பெறாத வகையில் அதெல்லாம் செய்ய முடியும். அந்த ஒரு நோக்கில் நான் பல வழிகளிலையும் அத்தகைய அரசியல் சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றன ஒழிய மற்றபடி எந்த ஒரு கட்சியை சார்ந்தும் நான் இப்பொழுது இல்லை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அதிகளவான பேசுபொருள் இருக்கின்றது. எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுடைய முடிவு எதாக இருக்க வேண்டும்? எது தமிழ் மக்களுக்கு பயனுள்ள ஒரு தீர்வாக இருக்கும்? பிரதான வேட்பாளரிடம் செல்வதா, பொது வேட்பாளருக்கு செல்வதா, அல்லது தேர்தலை புறக்கணிப்பதா? பொதுவாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய தெரிவுகள் 3ஐ நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஒன்று, தேசிய ரீதியில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக நிற்கின்ற சிங்கள தலைவர்களுடன் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு வாக்களிப்பது. இரண்டாவது, இந்த தேர்தலை நாங்கள் முற்றுமுழுதாக புறக்கணிப்பது. மூன்றாவது, ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் மூன்றாவதாக கருதி கொள்ளலாம். இதில் எது மிக பொருத்தமானது என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்குமே இருக்கின்றது. இந்த தெரிவு என்பது
காலத்தின் அரசியல் கள சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டுதான் கடந்த கால அனுபவங்கள், எங்களுக்கான பட்டறிவுகள், நிகழ்கால எதிர்கால வாய்ப்புகள், இவை எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டுதான் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்போ முதலாவதாக இந்த தென்னிலங்கை தலைவர்களுக்கான ஒரு ஆதரவை வழங்குதல் என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், தொடர்ந்து இதுவரை காலமும் நாங்கள் அவ்வாறு தான் செய்து வந்திருக்கின்றோம். அவ்வாறு நாங்கள் தென்னிலங்கை தலைவர்களுக்கு வாக்குகளை ஏதோ ஒரு வகையில் அளித்து வந்திருக்கின்றோம். இரகசியமான உடன்பாடுகள் என்று சொல்வார்கள், என தலைவர்கள் தான் இதை செய்கின்றார்கள். அவர்கள் செய்து தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை தலைவர்கள் ஊட்டுவார்கள். ஆனால் இதுவரை நாங்கள் வாக்களித்தவர்கள் சிலர் வென்றிருக்கின்றார்கள், சிலர் வெல்லவில்லை. ஆனால் யாருமே அந்த தேர்தலுக்கு பின்னர் தமிழனுடைய உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டாம், அதை பற்றி கதைக்கின்ற நிலை கூட இல்லை. அதாவது எங்களுடைய வாக்குகளை பெற்று அவர்கள் ஜனாதிபதியாவதற்கு முயற்சிக்கின்றார்களே ஒழிய உண்மையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை பற்றி சிந்திக்கவோ அக்கறை செலுத்தவோ அல்லது தீர்க்க முயற்சிக்கவோ நிச்சயமாக இல்லை. அதற்கு மாறாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், எங்களுடைய வாக்கு பெற்று ஜனாதிபதியாக வந்தவர்களுடைய காலத்திலேயே கூட எங்களுக்கு எதிரான செயற்பாடுகள், தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் வேறு கொண்டு எழுந்து நடந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இதுவரையில் இருக்கக்கூடிய நாங்கள் இவ்வாறு வாக்களித்த தலைவர்கள் அந்த உத்தி அல்ல அந்த முறை எங்களுக்கு எந்த விதமான வெற்றியையும் தரவில்லை என்பது எங்களுடைய பட்டறிவாக இருக்கின்றது. அவ்வாறானால் அடுத்த தெரிவு என்ன? அப்போ அடுத்த தெரிவாக இருக்கக்கூடியது புறக்கணிப்பும் தமிழ் பொது வேட்பாளர் என்பது. இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பாதையில் செல்கின்ற தெரிவுகள் தான். ஆனால் வெவ்வேறு அணுகுமுறை இருக்கின்றதை ஒழிய ரெண்டுடைய நோக்கங்களும் ஒன்றுதான். அதாவது புறக்கணிப்பு என்று சொன்னால் என்ன, தமிழ் பொது வேட்பாளர் என்று சொன்னால் என்ன, இரண்டுமே நாங்கள் இந்த சிங்கள தலைவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு அக்கறை இல்லை, ஏனென்னா அதனாலே எங்களுக்கு எந்த தீர்வோ விடிவோ கிடைக்கப் போவதில்லை என்ற விஷயத்தை தான் ரெண்டுமே சொல்ல போகின்றது. ஆனால் அப்போ ரெண்டிலையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது புறக்கணிப்பு என்பது ஒரு புள்ளி ரீதியாக இருக்கக்கூடாது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்று சொல்கிறோம். அதாவது ஒரு புறக்கணித்தோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்தாற்போல் நகர்வதற்கான வாய்ப்புகள் அல்லது நகர்வதற்கான ஏனைய முயற்சிகள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அதோடு எங்களுடைய செயற்பாடு நிறைவு பெறுகின்ற ஒன்றாக மாறிவிடக்கூடும். ஆனால் கட்டாயம் அது மாறணும் என்று இல்லை. ஆனால் எங்களுடைய இன்றைய அரசியல் சூழ்நிலையை வைத்து பார்க்கின்ற பொழுது இதே போல் கடந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அல்லது கைக்கொள்ளப்பட்ட அந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் முன்னேற்றமானதாக இருக்கும், ஒரு அசைவியக்கம் கொண்டதாக இருக்கும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் புறக்கணிப்பு சொன்னோன்னே மக்களும் சொல்பவர்களும் சரி தேர்தலில் பங்கெடுக்காமல் விடுவது ஒன்று. ஆனால் நிச்சயம் விடுவார்களோன்றது அங்கே ஒரு கேள்வி, அது எல்லா இடத்துலையும் அந்த கேள்வி இருக்குது, அதை பற்றி நாங்கள் கதைக்கலாம். ஆனால் இது அவ்வாறான இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது நூடாக அடுத்த கட்டத்தை நோக்கி எங்களுடைய இலக்கை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கான சில வாய்ப்புகளை நாங்களாகவே உருவாக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். என்னுடைய கருத்து என்னென்று சொன்னால் இந்த ரெண்டையும் நான் பார்க்குறேன். இந்த புறக்கணிப்பு என்பது இதுக்கு வாக்களிப்பது என்பது கூட அங்கே ஒருவருக்கு வாக்களிக்கவில்லை, நாங்கள் தனியாக வாக்களிக்கிறோம். எனவே இதுவும் ஒரு வகை புறக்கணிப்பு தான். அந்த புறக்கணிப்போடு சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பை தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அதை வெற்றியடைய செய்வதனூடாக அடையலாம் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இதுவரை காலமும் தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்களை வாக்களிக்க சொல்லி தமிழ் கட்சிகள் கேட்டிருக்கின்றது. அதில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்திருக்கின்றோம். அதனால் நாம் தேர்தலில் புறக்கணிப்போ அல்லது பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு செல்கின்றோம் என்றால் நாங்கள் எடுத்த முடிவு தவறு. அந்த தவறான முடிவுக்கு யார் பொறுப்பு கூறுவது? நிச்சயமாக இதில் ரெண்டு வகையாக நோக்கலாம். தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் குறிப்பாக 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் அரசியல் ரீதியாக ஒரு பலம் குறைந்த ஒரு நிலைமை காணப்பட்டு வருகின்றது. அது நாங்களாகவே உருவாகி கொண்டதாக நான் கருதுகின்றேன். அப்போ இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தெரிவுகளை கையாளுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அதாவது ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கையினுடைய இயல்பாக மக்களை
தங்களுடைய விருப்பத்துக்கு வாக்களிக்குமாறு விட்டிருக்கலாம் ஜனாதிபதி தேர்தலில். அதை விடுத்து நாம் பிரதான வேட்பாளர்களில் ஒருவருடன் பேரம் பேசுகின்றோம், ஏதோ தொடர்புகளை பேணுகின்றோம் என்ற அடிப்படையில் வாக்குகளை பெற்று அதே தரப்பு அது நாங்கள் மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கின்றோம் என்று கூறினால் அந்த பொறுப்பை அவர்கள் எடுக்க வேண்டும். அந்த பொறுப்பெடுப்பது என்பது சாதாரணமாக நாம் பொது வேட்பாளர் என்று சொல்லிவிட்டு போக முடியுமா, அல்லது தங்களுடைய அரசியல் முடிவுக்கு தவறுக்கு அவர்கள் எவ்வாறு பிரயச்சேத்தம் பெறுவது? நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல இலங்கையை பொறுத்தமட்டில் அது தென்னிலங்கையிலும் சரி, வட இலங்கை எங்களுடைய வடகிழக்கில் தாயத்திலும் சரி, தங்களுடைய அரசியல் தவறுகளுக்காக பொறுப்பேற்கின்ற தன்மை இங்கே எங்கும் இல்லை. இங்கே எங்களுடைய நாட்டில் எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தவறு, இது என்னுடைய தவறு என்று, உதாரணமாக நீங்கள் மேற்குலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், கட்சி தலைவர் தன்னுடைய கட்சி தோல்வி அடைந்தவுடன் அதிலிருந்து தன்னுடைய ராஜினாமா உடனே கொடுக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். தான் பொறுப்பேற்கிறார். அப்படி ஒரு பாராளுமன்ற தீர்மானம் வருகின்ற பொழுது அந்த தீர்மானம் நிறைவேற்ற தோல்வி அடைகின்ற பொழுது, பிரெக்சிட் வருகின்ற பொழுது அங்கே பிரித்தானியாவில் எத்தனை பிரதமர் உங்களுக்கு தெரியும். அவ்வாறு நிலைமை இங்கே இல்லை. உண்மையில் அந்த ஒரு பண்பாடு, அரசியல் பண்பாடு என்று ஒன்று வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய தலைவர்கள் தொடர்ந்தும் ஒரு மக்களை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு பதிலாக ஒரு குறுகிய தங்களுடைய சுயநலங்களும், நான் அப்படித்தான் கருதுகின்றேன், அதில் அவர்களுடைய பல சுயநலங்களும் உள்ளடங்கியதாகத்தான் இதை இப்போ வரான செயற்பாடுகளுக்கு போகின்றார். ஒரு தூர நோக்கிலான மக்களை ஒன்றுபடுத்தி எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறார்களா, சிந்திக்கிறார்களா என்றால் இல்லை. அப்படி சிந்தித்தார்கள் என்று சொன்னால், சிந்தித்தார்கள் என்றால் என்று தமிழ் தேசிய கூட்ட அமைப்பு என்ற அந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு இவ்வாறு சிதறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மிக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அரசியல் ரீதியாக மக்களை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இருந்தது. இன்றைக்கு அதுவும் இல்லை. அதுக்குள்ள பிரதான கட்சியாக இருந்த அது கூட இன்றைக்கு ஒரு இரண்டுபட்டு நிற்கிறதை நாங்கள் பார்க்கணும். அப்போ இங்கே அவர்களுடைய அந்த ஒரு தூர நோக்கும், மக்களுக்கான அந்த அர்ப்பணிக்கிற தன்மையும் இதெல்லாம் இல்லை என்று தான் நான் சொல்லேன். இதுதான் அந்த நிலைமை என்று சொல்லுகிறேன். எனவே இவ்வாறான தவறுகளுக்கு அவர்கள் பொறுப்பு ஏற்காவது இன்னொரு பக்கமாக இருந்தாலும், இந்த தவறுகளை ஆய்ந்து அந்த தவறுகளுக்கு நாங்கள் அடுத்த கட்டம் அது அப்படி நாங்கள் இருக்குத்தான். இப்போ நாங்கள் ஒரு உத்தியை அல்லது ஒரு முறையை ஏதோ ஒன்று பின்பற்றுகின்றோம், அது இந்த முறை தவறிவிட்டது என்று சொன்னால் அங்கே எங்கே நாங்கள் தவறி இருக்கின்றோம் என்பதை ஆராய்ந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் அந்த தவறை நிவர்த்தி செய்கிற ஒரு இதுதான் உண்மையான ஒரு விஞ்ஞானபூர்வமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. தொடர்ந்து நீங்கள் கூறியது மாதிரி நாங்கள் தொடர்ந்து அவ்வாறு தவறு செய்ய போகிறோம். தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைகளை, தமிழ் மக்களுடைய வலிகளை வைத்து ஒவ்வொரு முறையும் அரசியல்வாதிகள் பரிசோதனை முடிவுகளை முன்னெடுக்க போகின்றார்களா? அவர்களை பொறுத்த மட்டில் இது பரிசோதனை முடிவுகள் என்று சொல்ல முடியாது. அவர்களை பொறுத்த மட்டில் நான் கடந்த கால நுட்ப உத்திகளை பற்றி நான் சொல்லுகிறேன். அவர்களுக்கு தெரிந்து கொண்டே அவ்வாறு சில விஷயங்களை செய்கிறார்கள். அதுக்கு அவர்கள் இந்த விருப்பமோ அல்லது வேறு அழுத்தங்களோ இருக்கக்கூடும். ஆனால் அவ்வாறு தொடர்ந்து செய்வது என்பது எங்களுக்கு மக்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் மோசமான ஒரு நிலைமையைத்தான் கொண்டு வரும். பொது வேட்பாளருடைய அரசியல் கொள்கை அல்லது பொது வேட்பாளர் தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? பொது வேட்பாளர் என்ற அந்த ஒரு பிரேரணை அல்லது முன்மொழிவு தொடர்பாக ரெண்டு விடயங்கள் அங்கே முக்கியம் பெறுகின்றது. ஒன்று கொள்கை ரீதியான விஷயம், ரெண்டாவது நடைமுறை வித்தியாசம், பிராக்டிக்கல். ஒன்று தியரட்டிக்கல், ஒரு கொள்கை ரீதியாக பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்த மட்டில் இது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கின்றேன். தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு நல்ல விஷயம். அதாவது அதனூடாக நாங்கள் என்னத்தை சொல்ல வருகின்றோம், அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எவ்வாறு நகர இருக்கின்றோம் என்ன உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழ் மக்கள் மிக பிரிந்து ஒரு திரட்சி இல்லாத வகையில் மிகவும் பலவீனமாக ஒரு நிலை, கட்சி ரீதியாகவும் சரி கட்சி தலைவர்களினாலும் சரி அவ்வாறு பல வகையில் நாங்கள் பிரிந்திருக்கின்றோம். எப்பொழுதும் ஒரு போராடுகின்ற இனம் ஒன்றுபட்டு ஒரே திரட்சியாக இருக்கின்ற பொழுதுதான் ஒரு வலிமையுடையதாக இருக்கும். நாங்களும் ஒரு உயர்ந்த குரலில் எங்களுடைய கோரிக்கையை வைக்கலாம், உயர்வாக கோரிக்கையை வைக்கலாம் என்பதற்கு அப்பால் எங்களுடைய ஒற்றுமை, அந்த திரட்சி என்பது மற்றவர்களும் அதற்கு செய்வார்கள்
முடிவும் எடுக்கிறதுக்கான ஒரு நிலைமை வரும். இல்லை என்றால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போது இப்போ பிரிந்திருக்கின்ற இந்த மக்களை ஒன்று திரட்டுவதற்கான மிக வாய்ப்பான எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அலுவத்தியாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். என்றால் இதனூடாக அரச தலைவர்கள், சமூக தலைவர்கள் இவை எல்லோருமே சேர்ந்து மக்களிடம் கோரிக்கை வைக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒன்றுபடுவதற்கான ஒரு நிலைமை இருக்கின்றது. அது என்ன கொள்கையாக இருக்க வேண்டும்? நிச்சயமாக அவ்வாறான நீங்கள் கேட்கிற எனக்கு விளங்குகின்ற பொது வேட்பாளர் என்று நாங்கள் வருகின்ற பொழுது இதில் தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன, எங்களுடைய உயர்ந்தபட்ச கோரிக்கை என்னென்று தான் நாங்கள் அது தீர்மானிக்கப்பட வேண்டும். அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. அதனால் இதெல்லாம் ப்ராக்டிகல்ஸ். வேட்பாளர் என்பது ஒரு ப்ராக்டிகல்ஸ், கோரிக்கை என்பது ஒரு ப்ராக்டிகல்ஸ். சரிதானோ? அதை பேர்ந்து மக்களிடத்தை கொண்டு செல்வது அதைவிட கூடிய ப்ராக்டிகல்ஸ். ஆகவே தமிழ் தேசியம் சார்ந்த மிக அது உச்சபட்ச நிச்சயமாக 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 எல்லோராலும் தமிழ் மக்களுக்கு தமிழுக்கு உரியதாக இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ள சர்வதேச நீதி, சர்வதேச விசாரணை, சமஷ்டி தீர்வு அவ்வாறான விடயங்கள்லாம் முன்வைக்கப்படும். நிச்சயமாக அவ்வாறான விடயங்கள் 13வது திருத்தம், உள்ளக பொறிமுறை, OMB அலுவலகம் போன்றவை நிச்சயமாக அது எங்களுடைய கோரிக்கையாக இருக்க முடியாது. இது இந்த என்ன கோரிக்கை என்பது எல்லோரும் இணைந்தான் எடுக்கணும். அதில் நான் என்ன கோரிக்கை என்பதை நான் சொல்ல முடியாது. என்னுடைய எதிர்பார்ப்புகள் இப்போ நீங்கள் கூறிய மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்புகளை அதாவது இணைப்புகளுக்கான ஒரு நீதி தேவை எங்களுக்குன்றது எங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தேசிய தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தமிழ் மக்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்தபட்ச தீர்வு. நாங்கள் ஐக்கிய இலங்கைக்குள்ள உயர்ந்தபட்ச தீர்வை கேட்கலாம். அதில் நாங்கள் இதில் 11 கேட்க வேண்டிய ஒரு தேவை இல்லை. 11 கேட்கறதுக்கான தேவை இல்லை. அது ஒரு அரசியலமைப்பில் இருக்கிற நடைமுறைப்படுத்த வேண்டியது அவையின் பொருள். எங்களுக்கு அது நாங்கள் அந்த 11 நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டவர்களும் அல்ல. இருக்கின்ற 11 இப்பொழுது இல்லை. அதை விடுவோம். நாங்கள் அதே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. பொது வேட்பாளர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? இது நல்ல கேள்வி. இது தொடர்பாக மக்களுக்கு ஒரு தெளிவின்மை இருக்கின்றது. மக்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பவர்களும் அதை விளங்கி வைக்கிறார்களா அல்ல வெண்மன வைக்கிறார்களா என தெரியாது. உண்மையில் இங்கே அந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம் நபருக்குரியதானது அல்ல. அது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது கொள்கைக்குரியதானது. அதாவது இங்கே வேட்பாளருக்கு தமிழ் பொது வேட்பாளர் நாங்கள் நியமித்து அல்லது பிரேரித்து அவர்களுக்கு பெறுகின்ற வாக்கு என்பது அந்த கொள்கைக்கான வாக்கு. நாங்கள் என்ன கோரிக்கையை வைக்கிறோம், அதன் பின்னால் நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இருக்கிறோம், அதைத்தான் தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்கின்றதுக்கான வாக்கை ஒழிய அந்த தனிநபருக்கான வாக்கு அல்ல. தனிநபருக்கான வாக்கு. நாங்கள் கொள்கைக்குத்தான் வாக்க போடுவோம். ஜனாதிபதி தேர்தல் என்பது தனிநபர் சார்ந்த தேர்தல். நான் சொல்லுகிறேன். அப்ப அந்த வகையில் கொள்கைக்குத்தான் முக்கியம் கொடுக்கிறோம். ஆனால் நீங்க சொல்வது போல அந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு தனிநபருக்கானது. அப்ப அவ்வாறு தனிநபர் ஒருவரை நியமிக்கின்ற பொழுது ஏன்னா அவ்வாறு அந்த தேர்தல் முறையின் கீழே நாங்கள் ஒருவர் நியமித்தான் வாக்கு கேட்கணும். ஒரு சின்னம், ஒரு நபர், இது சாதாரண விஷயம். ஆனால் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவருக்கு அல்ல, எங்களுடைய கொள்கைக்காக. நாங்கள் இதுக்காக இவரை நிப்பாட்டுவோம். ஒரு தடியாக நாங்கள் நிப்பாடலாம். அந்த வகையில் அதில் நிப்பாட்டுகின்ற ஒரு வேட்பாளர் நிச்சயமாக ஒரு அரசியல் அனுபவமும் அதாவது எங்களுடைய இந்த கோரிக்கையை நாளைக்கு இந்த அரசியல் தலைவர்கள் சமூக தலைவர்களோட கொண்டு முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள ஒருவராகத்தான் நிச்சயமா இருக்க வேணும். நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடம் அதை இதற்கூடிய அங்க இதனூடாக நாங்கள் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது உண்மை. அவர் எங்களை வழிநடத்த போறார் என்பது உண்மை. அவர் என்ன வழிநடத்துறாண்டா எங்களுடைய வழிநடத்த குறியாக இருப்பார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்தான் பின்னால் போறோம். ஆனால் ஒரு குறியாக இருப்பார். நிச்சயமாக அது குறியாக இருக்கிறவர் என்றாலும் கூட ஒரு ஆளுமை மிகுந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. ஆனால் அதில் அடிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லோராலும் இந்த இதில் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம், அவர் எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராகவும் நிச்சயமாக இருக்க போறதில்லை. அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அவர் ஒரு அரசியல் அபிலாசையுடைய தனிப்பட்ட அரசியல் கட்சி அல்லது பதவி தனிப்பட்ட அரசியல் அபிலாசை கொண்டவராகவும் இருக்கக்கூடாது. அது தீர்மானிக்க முடியாத ஒரு விடயம். எதிர்காலத்தில் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தால் யார் தடுப்பது? சட்ட ரீதியில் அதுக்கு வழிமுறைகள் இருக்கின்றதா? நீங்கள் ஒரு எக்ரிமெண்ட் வேணும்னா எழுதலாம். அதாவது மீறி அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க ஒன்றும் செய்ய முடியல. அடுத்தாவது மக்கள் ஆணையை பெற்றதன் பின்னர் அவர் வீட்டில் இருக்குமாறு கூற முடியுமா? அவர் தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் தேசிய போராட்டங்களில் முன்னிற்பவராக அந்த அரசியல் கோரிக்கையை கொண்டு செல்பவராகத்தானே இருக்க முடியும். நிச்சயமாக. நான் இப்ப சொல்ற விஷயம் என்னென்றால், நீங்க சொல்றது நியாயமான கேள்வி. அவர் அப்படி ஓமென்று வருகின்ற ஒருவர் நாளைக்கு அவர் அது அப்படி செய்ய மாட்டார் என்று நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நியாயமான கேள்வி.
ஆனால் அவ்வாறானவர்களும் இருக்கின்றார்கள், இருக்கலாம். அவ்வாறானவர்களும் இருக்கின்றார்கள். எங்களுடைய தெரிவு அவ்வாறானதாக இருக்க வேணும், அவ்வாறானவர்களாக தான் இருக்க வேண்டும். நாங்கள் இங்கே அவர் நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கான அரசியல் செயற்பாடில் முழுமையாக ஈடுபடுவார் என்று நம்புவோம். தனிப்பட்ட அரசியல் செயற்பாடு, அதாவது கட்சி சார்ந்த, நாளைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கட்சி சார்ந்தான் அவர் தேர்தலில் போட்டியை போட போகின்றார். பொது வேட்பாளராக இருந்தாலும் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த போகின்றார். கட்சியினுடைய செயலாளராக தான் அவர் முன்வைக்கப்பட போகின்றார். நிச்சயம். ஆகவே எவ்வாறு கட்சி இல்லாமலும் ஜனாதிபதி தேர்தலில் யாரும் சொந்தமாக ஈடுபட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். இல்லாட்டால் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த நிச்சயமாக. ஆகவே ஒரு கட்சி பிரதிநிதியாக தான் அங்கு வரப்போகின்றார். கட்சி பிரதிநிதி என்று வருகின்ற போது கட்சியினுடைய செயலாளருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகாரம் பெறப்போகின்றது. அவர் தான் இதுல என்னென்னால் இது வழியா கவனித்தா தெரியும். இது நாளைக்கு அவர் இது ஒரு ஜனாதிபதியாக வருவராகவோ இருக்க மாட்டார், ஒரு பாராளுமன்ற ஒன்றும் இல்லை. மக்களுடைய ஆணையை அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாங்களே அவ்வாறான நிபந்தனைகளுக்கு செல்கின்றோம். கட்சி சாரக்கூடாது, அவர் எதிர்காலத்தில் அரசியலில் ஈடுபடக்கூடாது. நாங்கள் என்ன காரணத்துக்காக கூறுகிறோம்? அதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகின்றோம். அதாவது ஒன்று, கட்சி சார்ந்து ஒருவரை நாங்கள் வேட்பாளராக நியமிக்கின்ற பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள், மிக முக்கியமான பிரச்சனை, அவர் எல்லோராலும் விரும்பப்படுவராக இருப்பார் என்ற ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு தெரியும், இன்றைய நான் கட்சியாக பிரிந்து நிற்கின்றோம். அப்போ ஒரு கட்சியில் இருந்து எடுக்கின்ற பொழுது நாங்கள் இந்த ஒற்றுமையை குலைக்கிறதாக ஒரு கட்டமாகவும் போகக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், நாங்கள் இப்போ இந்த இதை முன்னெடுத்து வருகின்ற பொழுது சிலவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தல் வந்தால் என்ன நிலைமை என்று இப்படியும் நான் யோசிக்கிறேன். இதெல்லாம் வந்த மாதிரி எல்லாம் பேருந்து பழையபடி கூடி வாரது கலைந்து போகிறதா என்றது ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது. ஏன்னா எங்களுடைய அரசியல் கள நிலைமை, கட்சி சார்ந்த தலைவர்கள் சிந்திக்கிற நிலைமையெல்லாம் அப்படித்தான் இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த கட்சி சார்ந்து ஏன் ஒருவர் இருக்கக்கூடாதுன்னா அவர் கட்சி சார்ந்து தான் சிந்திப்பார். நான் சொல்கிறேன் இல்லைங்க, அவர் கட்சி சார்ந்து, கட்சி கொள்கை சார்ந்து அப்படியான ஒரு நிலைமை. மற்ற இன்னொரு கட்சி ஏனைய கட்சிகள் அவரை விரும்ப போகலாம். எங்களுக்கு அது இல்லை. இப்போ ஒரு பொதுவாக எந்த கட்சியும் இல்லாத ஒருவராகவும் அவர் கட்டாயம் பிரபல்யமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. பிரபல்யம் இல்லாத ஒருவரை சாதாரண கிராமத்திற்கு கொண்டு சென்று மக்களை கவர வைத்து அவர்களிடம் வாக்கை பெறக்கூடிய நிலையில் இங்கிருக்கின்ற ஏதாவது ஒரு கட்சி, ஏதாவது ஒரு கட்டமைப்பு இருக்கின்றதா? அந்த அளவு தூரம் கட்டமைக்கப்பட்ட ரீதியில் இருக்கின்றதா? நிச்சயமாக செய்யலாம். அது இதிலே அவ்வளோ பிரச்சனை இருக்காது நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போன முறை சஜித்துக்கோ சரி, அதுக்கு முன்னர் அண்ணன் மைத்திரிக்கோ சரி, வெறும் வாக்கு போடுவ தமிழ் மக்கள் வாழ வேண்டும் கட்சிகள் சொன்ன ஒன்றுதான். ஆக ஒரே ஒரு கூட்டம் தான் வைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும். ஆனால் சையத் பிரேமதாசாவே எல்லாருக்கும் தெரியும், இல்லை பொன்சாவே எல்லாருக்கும் தெரியும். அப்படியான நிலைமை இருந்தது. அந்தந்த கட்சிகள் மிகப்பெரிய பிரச்சாரங்களை மேற்கொண்டது, மிகப்பெரிய விளம்பரங்கள். அது சரி, அந்த பக்கம் ஒன்று இருக்குன்னு நான் சொல்ல வருகிற விஷயத்தை பாருங்கள். அவ்வாறு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாகத்தான் தமிழ் மக்களுக்கு அது கொண்டு செல்லப்பட்டது. அது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு இது ஒரு அரசியல் கட்சியாலேயோ அல்ல ஒரு அமைப்பாலேயோ மேற்கொள்ளப்படுகிற விஷயம் அல்ல. சமூகத்தில் உள்ள சமூக மட்டம், எல்லா மதம் சார்ந்த ஏனைய விடயங்கள் சார்ந்த சமூக தலைவர்கள் இதுக்குள்ள வருகின்றார்கள். அரசியல் கட்சிகளும் ஒன்றுபடுகின்ற தன்மை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது நம்பிக்கை. அப்போ இவ்வாறு வருகின்ற பொழுது நிச்சயமாக, இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஒரு நகரசபை தேர்தலில் 5 கட்சிகள் போட்டியிடுகின்றன. அவை அந்த 5 கட்சிகளை சேர்ந்த நபர்கள் அங்கே அந்த நகரசபை எல்லைக்குள்ள போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். தனித்தனியாக விருப்புவாக்காக செய்கிறார்கள். கட்சிக்காக செய்கிறார்கள், விருப்புவாக செய்கிறார்கள். இப்போ இந்த ஒரு கட்டமைப்பை நாங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த 5 கட்சி நபர்கள் எல்லோருமே போய் அந்த அளவு தூரம் விசுவாசமாக கட்சிகள் இணைந்து செயற்படுமா? இது அவர்களுக்குரிய தேர்தல் இல்லை, கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொள்வார்கள். அதன் பின்னர் தங்களுடைய கட்சி பணத்தை செலவு செய்து அவ்வளவு தூரம் விசுவாசமாக செயற்படுவதற்கு நான் நினைக்கிறேன் பெரிய அளவில் பணம் தேவையில்லை. என்னென்றால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இப்படி எடுத்தோம். நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் இதன்றையில ஒரு யதார்த்தமான கேள்வியும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் நாடாளுமன்ற உறுப்பினர் வரணும்னா நான் 50 நீங்கள் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது இதை மாதிரி அவர்கள் வேலை செய்வார்களா என்ற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. அது ஒரு கேட்கப்பட வேண்டிய கேள்விதான். செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால்
உண்மையான ஒரு 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 விசுவாசம், மக்களுக்கான விசுவாசத்தோட, இது வந்து மக்களுக்கான தனிப்பட்ட நிலைக்கல்ல, எல்லோரும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. ஆனால் நீங்கள் கேட்குற செய்வார்களாண்டதில் ஒரு நடைமுறை ப்ராக்டிக்கலாக கணக்க ஒரு தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதில் ஒரு பெரிய பணமோ ஏதோ தேவையில்லை. ஏனென்றால் இது ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு மேலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு வந்து முன்னைய காலத்தை போல ஒரு ஒரு பரப்புரை என்பது, அது ஒரு விஷயத்தை கொண்டு செல்வது என்பது அவ்வளோ கடினமான ஒன்று இல்லை. ஊடகங்கள் மிக தாராளமாக ஒரு வீட்டு மூலைக்குள்ளையும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே தேவை என்னென்றால் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலே வைக்கிறார்களா என்றுதான் கேள்வி. அப்படி வைக்கின்ற பொழுதே ஒரு தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக்காகவே பெரும்பாலானவர்கள் ஒன்று தருவார்கள். ஒவ்வொருத்தரும் தங்களோட கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார், எங்களோட கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய சமய தலைவர் சொல்லியிருக்கிறார், எங்களோட பிஷப் சொல்லியிருக்கிறார். இப்படி என்று சொல்லுகின்ற பொழுது இயல்பாகவே அந்த விஷயங்கள் கொண்டு செல்லப்படுகிற தன்மை இருக்கு. ஆனால் இது எப்படி உருவாகும் கருக்கொண்டு அதை செய்கிறதுன்றதில் நடைமுறை பிரச்சனை. அதை செய்ய வேண்டும், அப்படி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையான வாக்குகளை தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான பெற்ற கட்சிகள் பெற்றிருந்தது மொத்தமாக வடகிழக்கில். அதற்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கின்ற தென்னிலங்கையுடன் இணைந்து பணியாற்றுகின்றவர்கள் 2 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இதில் இந்த நிலைமை தொடருமாக இருந்தால், அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே கூட அவர்கள் நேரடியாக தங்களுக்காக பிரச்சாரம் செய்து கூட 4 லட்சம் வாக்குகளைத்தான் பெற முடிந்திருக்கின்றது என்றால், பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி அது தோல்வி அடையுமாக இருந்தால், தமிழ் மக்களினுடைய வாக்குகளின் 40% வாக்குகளை கூட பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால், தமிழ் தேசியத்துடன் தமிழ் மக்கள் இல்லை என்ற ஒரு பிரதிபலிப்பை வெளியுலகத்துக்கு ஏற்படுத்தாதா? நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாம் நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற கொள்கை அடைவதற்கு உச்சமட்ட முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் சொன்ன அந்த எதிராக விழுந்த வாக்குகள் தொடர்பாக எப்படியானவை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். அது தொடர்பாக 2 விஷயத்தை நான் சொல்லலாம். குறிப்பாக நாங்கள் யாழ் மாவட்ட தொகுதி எடுத்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இங்கே அதுக்கு எதிரான வாக்குகளை சேகரிக்கக்கூடியவர்களாக முக்கியமாக ஈழமக்கள் ஜன கட்சியின் தலைவர் டக்ளஸும் அங்கஜன் ராம்நாதன் போன்றவரை நீங்கள் சொல்லலாம். போதாக்குறைக்கு விஜயலாவும் கூட, விஜயலா, சந்திரகுமார், சைத் இந்த கட்சி சந்திரகுமார் இருக்கின்றது. சந்திரகுமாரும் இதில் வந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அதை சரியான முறையில் கொண்டு செல்கின்ற பொழுது அவர் கூட இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவர் அந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருக்கிறார். அப்போ கோட்பாடு ரீதியாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ கன பேர் கோட்பாடு ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கணும், ப்ராக்டிக்கலாக தான் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்போ அந்த எங்கே அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை நாங்கள் இப்போ சொல்ல முடியாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், அந்த தேர்தலில் அந்த வேட்பாளர்களால் சொல்லப்படுகின்ற விடயமும், அது அந்த வேட்பாளர் எம்பியாக வந்தால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி சிந்தித்து தான் அவர்களுடன் வாக்களிக்கின்றார்கள். அது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்போ இப்படி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ டக்ளஸுக்கு வாக்களிப்பவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நிரந்தரமாக ஒரு வாக்கு வங்கி அவருக்கு இருக்கின்றது. அந்த நிரந்தரமான வாக்கு வங்கியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது எங்கே அவரால் வழங்கப்படக்கூடிய உதவிகள், அது போன்ற விடயங்கள் தான் அங்கே முக்கியம் பெறுகிறது. அவற்றை வாக்குகளில் அதான் முக்கியம் பெறுகிறது. அவர் குறிப்பாக இவர் நீண்ட காலமாக அவ்வாறான செயற்பாடுகளில், அது தொழில் வாய்ப்புகளும் சரி, வேறு சமூக வாழ்வாதார இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் அரசியல் சார்ந்து அதுதான் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு. ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்னென்று சொன்னால், இப்போ உதாரணமாக போன முறை அங்கஜனுக்கு இளைஞர்கள் வாக்களித்தார்கள். ஏன்? வேலை வாய்ப்பு தருவது என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வாக்களித்தார்கள் ஒழிய அவர்கள் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. வயிறு முக்கியம். வீட்டில் அதைத்தான் சொல்வார்கள் பிள்ளைகளுக்கு, நீ முன்னாடியே இனி வயிறு வேலை என்று. அதை நாங்கள் பிள்ளை என்று சொல்கிறதுக்கு நான் சொல்ல மாட்டேன், அதை நான் பிள்ளை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அதற்காக அதை வைத்துக்கொண்டு அங்கஜனுக்கு வாக்கு போட்டார்கள் என்றதை வைத்துக்கொண்டு அவர்கள் தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்ல முடியும். அதே மாதிரி இன்று டக்ளஸுக்கு வாக்கு போகிறவர்கள் நன்றி கடலில் போடுகிறார்கள் தெரியும்.
அவர் பல விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். அதன் குறிப்பாக அது அவருக்கு ஒரு விசுவாசமான ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது என்னென்று சொன்னால் அவர் மிகவும் அடிமட்ட மக்களுக்கு அந்த உதவிகளை செய்திருக்கிறார். அதை நாங்கள் மறக்க முடியாது. அவர்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ ஆனால் இந்த இடத்துல வருகின்ற பொழுது இது அவருக்கான வாக்கல்ல, டக்ளஸ்க்கான வாக்கோ அங்கஜனுக்கான வாக்கல்ல. அது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நேரடியாக இந்த விடயத்தை நீங்கள் கூற வருகின்ற விடயம் இது அவருக்கான வாக்கல்ல, ஜனாதிபதி என்று இன்னும் ஒருவருக்கான வாக்கு. இவருக்கு போட்டால் எங்களுக்கு ஏதாவது ஒரு நலன் இருக்கும், இஞ்ச நலன் இருக்காண்டு. இதே விஷயம் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து இவர் நாட்டினுடைய பொருளாதார கொள்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போவது கிடையாது. நாடு பொருளாதார ரீதி திவால் அடைந்திருந்த போது ரணில் விக்ரமசிங்கவு தான் வரிசை கலாச்சாரத்தை இல்லாமல் செய்தார், பொருளாதார மீழ்ச்சியை ஏற்படுத்தினார். ஆகவே இந்த இடத்தில் பொது வேட்பாளரை விட ரணில் பொருத்தமானவர் என்ற ஒரு தீர்மானம் வயிறு முக்கியம் என்ற முடிவுக்கு செல்ல மாட்டார்களா இளைஞர்கள்? அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வாரேன். அப்போ அந்த இடத்தை பொறுத்த மட்டில் அவர்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது டக்ளஸுக்கோ இல்லை அங்கஜனுக்கோ போனவரை போட்டால் இல்லை அவருக்கு இருக்கின்ற வாக்குகளில் கணிசமான வாக்கள் நிச்சயமாக அவருக்கு இந்த விடியை பொறுத்து விழாது. அது கட்டாயம் நீங்கள் சொன்ன காணிபல லட்சம் வாக்கள் என்ற காணி தான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக அந்த வாக்குகள். இரண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி இதே அடிப்படையாக வச்சுக்கொண்டு, அப்படியானால் இங்கே பொது வேட்பாளருக்கு போடுறது ரணிலுக்கு போட்டால் என்ன அப்படி என்ற ஒரு மக்கள் சிந்திக்க மாட்டார்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதே கள நிலைமையை வச்சுக்கொண்டு நீங்கள் இதை கேட்கிறீர்கள். இந்த களநிலையை மாற வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகின்றோம். இந்த களநிலைமையை உருவாக்கினவர்கள் எங்களுடைய தலைவர்கள் என்பதும் அவர்களுக்கு மீதான் முழுக்க குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றன என்பதும், ஆனால் அவர்கள் பொறுப்பெடுக்க மாட்டார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். இந்த களநிலை மாற வேண்டும். எங்களுக்கு இந்த களநிலைமையை மாற வேண்டும் என்று நான் சொல்வது என்னென்று சொன்னால், இங்கே ரெண்டு விசைகள் வந்து வருகின்ற பொழுது, ஒன்று இவர் ரணிலுக்கு வாக்கு போட்டால் அவர் தொடர்ந்து இந்த பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு செல்வார் என்பதும், இங்கே தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்கு போட்டால் அது என்ன, அதுக்கான எங்களுக்கு என்ன நன்மை இருக்கும் என்ற ஒரு ரெண்டு விசைகள் அங்கே மோதுகின்ற ஒரு தன்மை இருக்கின்ற பொழுது, இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்கு போடுவது என்பது எங்களுடைய இனத்தின் விடுதலைக்கான உரிமைகளை பெறுவதற்கான என்ற விழிப்புணர்வு நிச்சயமாக மக்களிடத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு தீர்வு பெற்று தருகின்றோம். இதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் மீண்டும் மீண்டும் நம்புவார்களா? இல்லை, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு தமிழ் கட்சிகள் தமக்கு வாக்களிக்குங்கள், தீர்வை பெற்று தருவோம் என்று கட்சிகள் சொல்வதற்கும், கட்சிகளும் சமூகமும் சேர்ந்து இங்கே எந்த விதமான சமூகம் அல்ல, சிவில் அமைப்புகள் என்பது தனிநபர்கள் சார்ந்தது. அதைக்கான மிகப்பெரிய கட்டமைப்புகள் கிடையாது. 45 பேர் வவுனியாவில் ஒன்று கூடி ஒரு முடிவொன்றை எடுத்தார்கள், பொது கட்டமைப்பு என்று. அந்த 45 பேரும் யார் என்று வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு தெரியுமா? நிச்சயமா அதில் பிரபலியமான சிவில் அமைப்புகளும் நீங்கள் தனிநபர் என்று கூட நாங்கள் ஒதுக்கிவிட முடியாது. தனிநபர்கள் பொது விடயங்களில் ஈடுபடுகின்ற தனிநபர்கள் நிச்சயமாக அவருடைய கருத்துகளுக்கு மக்கள் மத்தியில் நிறைய செல்வாக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதை நாங்கள் மறக்க முடியாது. அது கருத்து கணிப்பு அல்லது வாக்களிப்பு. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். என்னென்றால், நாங்கள் ஒரு களிமண்ணில் உருவம் பிடிக்கின்ற பொழுது முதலில் நாங்கள் சின்ன தான் செய்யலாம். திடீரென பிள்ளையாரை உருவாக்கி விட முடியாது. பிள்ளையாரை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். அப்போ அந்த கட்டத்தில் வந்து நாங்கள் மெல்லமாக நகரலாம். இப்போ அடுத்த கட்டம் வந்து நகர்ந்து கொண்டு போகிறதே நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அன்றைக்கு இவ்வளோ பேர் தான், அதில் இத்தனை பேர் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு என்று நாங்கள் கேள்வி எழுப்பாமல் அதிலிருந்து அடுத்த கட்டத்தில் அது ஒரு பகிரங்கமாக பொது வேட்பாளர் தொடர்பில் நாங்கள் பேச இருக்கின்றோம், அனைத்து பொது அமைப்புகளுக்கு நாங்கள் பகிரங்க அழைப்பு விடுக்கின்றோம் என்று ஏன் அந்த விடயத்தை செய்ய முடியாமல் போனது? இல்லை, இப்போ நாங்கள் இது வந்து ஒரு 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 என்ன ஆரம்ப கட்ட தொடக்க நிலை தான். அடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக நகர்வோம். இதை இப்படி பார்ப்போமே, இதுவரை எத்தனை முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி சிவில் அமைப்புகள் இதே போல சரி தனிநபரோ சரி வேற ஏதோ எத்தனை கட்சிகள் ஒற்றுமை தொடர்பிலும் எடுக்கப்பட்டிருக்கா. அப்படியான சந்தர்ப்பங்கள் எத்தனை சிவில் அமைப்புகள் வந்து அதோடைய ஒப்படைகள் இது பல மடங்கு கூடத்தானே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இதில் உள்ள சாதகம் ஒரு நாங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறோம் என்றால், எப்பொழுதும் நேர்மறையாக நாங்கள் இதுவியல் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இவை தான் செய்ய போயிடும் மட்டும் இல்லை. இவர்கள் வந்து இயங்குகின்ற ஒரு தொடக்கி வைக்கிற ஒரு அடுத்த கட்டத்தில் அந்த பொது கட்டமைப்பினுடைய தலைமையார்
அல்லது இணைத்தலைமை இல்லை அங்கே இல்ல இணைத்தலைமையா அல்லது அந்த பொது கட்டமைப்பு கண்டு செய்தி தொடர்பு அல்லது அதற்கண்டு ஒரு பொருளாளர் அல்லது அதற்கண்டு மக்கள் தொடர்பாளர்கள் அப்படி யாரும் இதை என்ன சொல்லுங்க பார்ப்போம். இதான் அடுத்த இதான் நான் தொடக்க நிலைன்னு சொன்னேன். இப்ப இந்த இதுலேருந்து அடுத்த கட்டம் அரசியல் கட்சிகள் இன்னும் அவர்களுடன் சேர்ந்து வெளிப்படைத்தன்மையாக ஒரு ஊடக சந்திப்பை வைத்து நாங்கள் இத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கின்றோம், இன்னபடியும் பேசி இருக்கின்றோம், இவ்வாறுதான் முடிவு வந்திருக்கின்றது, இவ்வளவு பேர் இணைந்து அப்படி எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பும் இதுவரைக்கும் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த அறிக்கை தொடர்பிலும் சந்தேகங்கள் இருக்கின்றது. அதில் கையொப்பம் வைத்தவர்கள் யார், கையொப்பம் வைக்காதவர்கள் யார்? இல்லை நாங்கள் இப்போ இது தொடக்க நிலையில் நீங்கள் இது ஒரு முடிந்த முடிவு அல்ல, அப்படி பார்க்காதீர்கள். இது ஒரு முடிந்த முடிவு அல்ல, இது ஒரு தொடக்கம், இது ஒரு தொடக்கம்தான். அப்போ தொடக்கத்திலே அவ்வாறான விஷயங்கள் வருகின்ற பொழுது இது இன்னும் அந்த அது தொடர்பாக எந்த விதமான ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தலைவர் செயலாளர் எதுவும் இல்லை, ஒரு கட்டமைப்பு இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஒரு கட்டமைப்பு அன்றைக்கு கூடியது ஒன்று அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்காக சேர்ந்து இயங்குவதாக முடிவெடுக்கப்பட்ட வவுனியாவில் ஒரு கட்டமைப்பு ஒரு 45 பேருக்கு அண்மித்தவர்கள் ஒன்றிணைந்து கொள்கை ரீதியாகவும் வேட்பாளரை தீர்மானிப்பது தொடர்பிலும் கட்சிகளை வேட்பாளர் ஒன்றுமில்லை கட்சி தீர்மானிப்பது தொடர்பிலும் உபகுழுக்களை நியமிக்க போகின்றோம் போன்ற விடயங்கள் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. உடனடியாக 4ஆம் தேதி இன்னும் ஒரு தரப்பு வலம்புரி ஹோட்டலில் கட்சிகளுடன் பேசுகின்றது. அந்த 45 பேரில் கலந்து கொண்டவர்களில் ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள், நான் நேரடியாக அவர்களுடன் பேசியிருக்கின்றேன், அந்த கட்டமைப்புக்கும் வலம்புரி ஹோட்டலின் கூட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது அதற்கு முன்னர் பொது வேட்பாளர் பற்றி பேசிய தரப்புகள் இணைந்து கொண்ட விடயம். நாங்கள் எதிர்காலத்தில் தான் கட்சியுடன் பேச போகின்றோம் என்று. இப்போ இந்த விடயம் நீங்கள் உங்களுக்கு யார் சொன்னார்கள் என்ற விடயமும் தெரியாது எனக்கு. மற்றது நானும் அந்த கட்டமைப்பில் ஒருவரும் அல்ல, அதை விளையும் கொள்ளும். நான் கொள்கை ரீதியாக இதுக்கு ஆதரவு, கொள்கை ரீதியாகத்தான் பலர் இந்த கொள்கை ரீதியாக ஆதரவு தெரிவிக்கிறேன் ஒழிய அந்த கட்டமைப்பில் ஒரு அங்கமாகவும் அல்ல. நான் வவுனியா கூட்டத்திலும் கலந்து கொண்டவன் அல்ல. ஆனால் இந்த வவுனியா கூட்டத்தை ஒழுங்கமைத்தவர்களும் வலம்புரி இதிலே சந்திப்பை ஏற்படுத்தினவர்களும் ஒரே அமைப்பினர் தான், ஒரே தரப்பினர் தான். 2 விடயங்களையும் முன்னெடுக்கிறார்கள், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் கலந்து கொண்ட இது அந்த அரசியல் கட்சிகளுக்கான ஒரு 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 விளக்கமானதை ஒழிய இது ஒரு இப்படி ஒன்று இருக்கின்றது எதிர்காலத்தில் இதென்றது உங்களுக்கான விருப்பங்கள் இதுகள் நாங்கள் எல்லாரும் இணைந்து அடுத்த கட்டங்கள் அடுத்த நீங்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு குழுக்கள் அதுகளை உருவாக்குறதெல்லாம் அடுத்த கட்டம் தான். முதல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் கட்சிகள் எல்லாம் இணைந்து கொள்ளணும். கட்சிகள் இப்போ அதில் முக்கியமாக தமிழரசு கட்சி, இப்போ தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அந்த கூட்டத்தில் தனக்கு 2 வாரம் அது உண்மை அநியாயமான அவர்கள் எல்லோரும் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டாலும் ஒரு கட்சி என்று இருக்குது, அது நியாயமானது. இனி கட்சி முடிவு என்ன என்ற ஒன்று இருக்கின்றது. அப்போ கட்சி முடிவு என்னென்று அது சாதகமா பாதகமான ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கின்றது. என்னை பொறுத்தமல்ல அவர்கள் எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள் இந்த கூட்டத்தில் என்று நான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்று சொன்னால் அது அவர்கள் இப்படித்தான் ஒரு முடிவை எடுக்கக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஜனநாயக தேர்தல் அறிவித்ததன் பின்னர் இதை பற்றி சிந்திக்கலாம், ஏன் இப்பொழுது சிந்திப்பது என்ற ஒரு முடிவை எடுக்கலாம். அது தவறென்றும் இல்லை. அது அவர்கள் அது கட்சி சார்ந்த விஷயம். அவ்வாறு என்று சொன்னால் இது என்ன பின்னுக்கு எங்களுடைய முயற்சிகள் இது தொடர்பான முயற்சிகள் பின்னுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இதுக்குள்ள குறிப்பிடுவது போல இதுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கின்றது, அது வேறு இது வேறு என்றல்ல. வேறுபட்ட முயற்சிகளாக இருந்தாலும் எல்லாம் ஒரு நோக்கத்தில் செய்யப்பட்டால் அது நல்ல விஷயமாகவே. விக்னேஸ்வரனும் அதற்கு முன்னர் பொது வேட்பாளர் தொடர்பில் அனைவரையும் கூப்பிட்டிருந்தார் சந்திப்பதற்கு. அதற்கு எல்லா தரப்பும் செல்லவில்லை. ஆனால் இந்த விடயத்தில் எல்லா தரப்பும் செல்கின்றார்கள். என்ன காரணம்? இல்லை, விக்னேஸ்வரனை பொறுத்த மட்டில் ஒன்று, விக்னேஸ்வரன் இன்று மக்கள் மத்தியிலும் சரி அரசியல் கட்சியிலும் சரி ஒரு நம்பிக்கைக்குரியவராக பார்க்கப்படவில்லை. அது நீங்கள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். இந்த பொது கட்டமைப்பு அல்லது இந்த சிவில் சமூகம் இருக்கிறவர்களை விட விக்னேஸ்வரனுக்கு இருக்கிற நம்பிக்கை குறைவன்றீங்களா? நிச்சயமாக. விக்னேஸ்வரனுக்கு 18,000 ஓட் விழுந்திருக்கு. 18,000 ஓட் எப்படி விழுந்த இது இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியில் அவருக்கான அங்கீகாரம் மக்கள் பிரதிநிதி என்ற ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கின்றது. ஆனால் சிவில் தரப்புகளுக்கு அவ்வாறான பிரதிநிதித்துவம் கிடையாது. அப்படி என்றால் சிவில் சமப்பு கூப்பிட்ட பொழுது எல்லா அரசியல் கட்சியும் வந்தார்கள், விக்னேஸ்வரன் கூப்பிட்ட பொழுது போகலைன்னா என்ன காரணம்? அதெல்லாம் சந்தேகம் இருக்கு.
எந்த சந்தேகம் இல்லை. விக்னேஸ்வரனுடைய அந்த கட்சி அல்ல கூட்டத்துக்கான நோக்கம் வேறு. நாங்கள் இல்லையா அவர் பொது வேட்பாளர் தொடர்பில் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார் என்பதிலும் அது ஏன் அவர் கையாளுகிறார் என்பதும் கூட சந்தேகங்கள் நிறைய இருக்கின்றது. அவர் ஒரு பொது வேட்பாளர் பேச்சு நடக்கின்ற பொழுதே அவர் சொல்லியிருக்கிறார் ரணிலுக்கு நான் ஆதரவு தெரிவிப்பேன் தனிப்பட்ட இதில் என்ற ஒரு கருத்தும் சொல்லியிருக்கிறார். நீங்க பார்த்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் அவர் தன்னுடைய கொள்கை எந்த ஒரு கொள்கையிலும் உறுதியாக நிலையாக சிவில் தரப்புகளும் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தமிழரசு கட்சி இணங்கி கொள்ளாவிட்டால் இந்த விடயத்தை முன்னெடுப்பது சிரமம் என்று கூறுகின்றது. நிச்சயமா அதுவும் ஒரு தீர்க்கமான நிலைப்பாட்டில் அந்த விடயத்தை முன்னெடுக்கவில்லை. எல்லாரும் இணங்கி வந்தால் தான் பொது வேட்பாளர். அதுதான் அது. நீங்கள் அங்கே ஒரு கேள்வி கேட்டீர்கள் இல்லையோ என்றால் இது ஒரு ஒரு என்ன நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு 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 முயற்சியை எடுக்கின்றோம். அந்த முயற்சியின் நோக்கத்தை ஒரு நிமிஷம் முயற்சியின் நோக்கத்தை அடையணும் என்று சொன்னால் கூடுதலான ஆதரவு இருந்தால் தான் அடையணும். இல்லைன்னா அந்த நோக்கம் பிழைத்தோடு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் அது வேறு வகையான ஒரு எதிர்மாறான விளைவுகளை கூட கொண்டு வரலாம். அதை உண்மையான அந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டீங்க நம்பிக்கை அடிப்படையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் என்று. அது தோல்வி அடைந்தால் அதனுடைய பொறுப்பு என்ன மாறும்? நிச்சயமாக நான் அதற்காக சொல்றேன். இப்ப நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் முயற்சியை எடுக்கின்றோம். இப்போ முயற்சியாக எடுக்கின்றோம். அதுக்கான சகல விடயங்களையும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அவ்வாறு நாங்கள் செய்து வருகின்ற அந்த கட்டமைப்புகளில் இருக்கின்றீர்களா? நிச்சயமா இல்லை. நீங்க வெளியிலிருந்து கருத்து கூறுவீங்க. இது தொடர்பாக நான் கட்டமைப்பில் இதுலேயும் இல்லை. நான் கொள்கை ரீதியாக ஆதரவு அந்த கட்டமைப்பு சார்ந்தவாறு கூறுகின்றீர்கள். அந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பும் ஒன்றுதான், அந்த கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு வித்தியாசம். நிச்சயமாக. ஏனென்றால் நான் இங்கே கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த இதில் நான் எனக்கு யாழ்ப்பாணத்தில் வவுனியாலையும் எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் நான் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த அழைப்பு ஏற்படுத்தியவர்கள் அல்லது ஒழுங்கமைத்தவர்கள் 2-3 தான். அதில் வேறுபாடு. உங்களை கூப்பிட்ட 2 இடங்களுக்கும் கூப்பிட்டவர்கள் ஒரே அமைப்பு, ஒரே விஷயம் தான். அதனை வைத்துத்தான் நீங்கள் கூறினீர்கள் 2 தரப்புக்கும் தொடர்பு இருக்கின்றது. நிச்சயமாக இரண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களிலும் சிலர் 2 கூட்டத்திலையும் கலந்து கொண்டவர். அது முக்கியமாக அதை நீங்க விளந்து கொள்ளணும். என்னென்றால் அது இங்கே நடந்தது அரசியல் கட்சிக்கான அது அங்க பொது அமைப்புகள் குடிசார் அமைப்புகளுக்கான கூட்டம். இது அரசியல் கட்சிகள் தெளிவுபடுத்துகிற ஒரு ஆரம்ப கூட்டம். அப்ப அந்த வகையில அதில சில விடயங்களை முன்வைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காகத்தான் செய்யப்பட்டது. அரசியல் கட்சியினுடைய கருத்து அரசியல் கட்சிகளை இந்த விஷயம் தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு எதென்று கேட்டதே ஒழி. அதில் ஏற்கனவே பல கட்சிகள் அதுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள், வெளிப்படுத்தி இருக்கிறார். சில கட்சிகள் அவ்வாறு இல்லை. எதிரான நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்திய கட்சிகள் உண்டா அன்றைய தினம்? நிச்சயமாக இல்லை. நிச்சயமா எதிரானது. எல்லாரும் கொள்கைகளை இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போல அதனுடைய நடைமுறை சிக்கல்கள் பலவற்றை எடுத்து விளம்பி இருக்கிறார்கள். அது நியாயமாக விமர்சனங்களும் முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அதை நாங்கள் செய்கின்ற பொழுது அதை நிச்சயம் தான் நாங்கள் ஒரு விடயத்தை எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அதனால் வருகின்ற விளைவுகள் என்னென்று அதுக்கு இதில் பார்த்து தான் செய்யணும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் முகதனமாக எடுக்கல. அப்போ நாங்கள் நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செய்கின்றோம். அதுக்காண்டி மூட்ட நம்பிக்கையோட போய் அதெல்லாம் இது சரி வரமன்னுட்டு போய் முடிவு எடுக்கலாம். இதுதான் நாங்கள் நம்பினால் செய்யலாம், எல்லோரும் இணைந்து கொண்டா செய்யலாம், எல்லாரையும் இணைக்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மக்கள் எங்களுக்கு பின்னால் நிற்பா இல்லைன்னா காரியம் செய்ய மாட்டோம். முதலே நாங்கள் ஒரு சரி வராது என்று சொன்னால் ஒருமே சரி வராது. அப்போ நாங்கள் ஒரு நம்பிக்கையோட காரியத்தை எடுக்கிறோம், கலைஞர்கள் பார்க்கின்றோம், முன்னேற்றத்தை பார்க்குறோம். எல்லோரும் ஒற்றுமையாக வருகிறார்களா, எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்களா, இதை ஊடாக நாங்கள் ஊடகங்கள் ஊடாக ஒவ்வொரு வகையிலோ மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல பார்க்குறோம். மக்களுடைய ரியாக்ஷன் எதிர்வினைகள் எப்படி இருக்கின்றது? இப்பொழுது எதிர்வினை இருக்கின்றது தானே. நீங்கள் பார்க்குறீங்க பல பேர் அதுக்கு இது ஒரு முட்டாள்தனமான செயற்பாடு என்று சொல்லுகின்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் இருக்கின்றார்கள். இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அது எதிர்காலத்தில் தான் தீர்மானிக்கப்படும் எப்படி இதனுடைய மக்கள் ஏற்பு இருக்கிறது என்பது, மக்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது என்பதை. அரசியல் நிச்சயமாக சமூக தலைவர்கள் மட்டும் இதை விரும்பினால் நிச்சயமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியாது. அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு நாங்கள் அரசியல் கட்சிகளை முதன்மைப்படுத்த வேண்டியதும் அது முக்கியமானது அவர்கள் தானே. அவர்கள் இல்லாமல் சிவில் அமைப்புகள் மட்டும் சேர்ந்து ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அவர் எதிராக நின்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் என்று சொல்லக்கூடியவை அவர்களுடைய கட்டமைப்பு வரையறை, பிரதேச வரையறை, செயற்பாட்டு வரையறை எல்லாம் உடையவை. அரசியல் கட்சிகள் பரந்த அளவில் இருக்கின்றன, அங்கத்தவர்கள் கூட இருக்கிறார்கள். அவருடைய நோக்கமே அதுவாக அரசியல் செயற்பாடு தான் அமைந்த பிரதான நோக்கம் இருக்கின்றது. எனவே தான் அரசியல் கட்சிகள் தான் இங்கே முக்கியமாக காரியங்களை செய்ய வேண்டும். சிவில் அமைப்புகளும்
உதவுவார்களை ஒழிய மக்கள் அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்கும் தங்கள் எல்லைக்குள் நின்று கடமையாற்ற செயலாற்றுவதற்குமாக இருப்பார்கள் ஒழிய நிச்சயமாக ஒரு அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் இணைந்தால் மட்டும்தான் சாத்தியமாக கூடியிருக்கு. இதுவரை காலம் அந்த விடயங்கள் தொடர்பில் நீங்கள் அறிந்து கொண்ட வரையில் பொது வேட்பாளர் என்ற விடயம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் கட்டாயம் நிறுத்தப்படுவாரா அல்லது இடைநடுவில் கைவிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதா? இது ஒரு நியாயமான கேள்வியும் கூட. இது அதாவது ஒரு சாதாரண பொதுமகன் என்ற அடிப்படையில் இது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு செல்களா இடையில விடுவீர்களா என்ற ஒரு அவர்களை பார்த்து கேட்குற கேள்வி. என்னை பொறுத்த மட்டில் இது எங்களுடைய கட்சி அல்லது அரசியல் தலைவர்களில் தான் கூடுதலாக தங்கி இருக்கின்றது. நான் முதலே சொல்லி இருக்கின்றேன், அரசியல் தலைவர்களை பொறுத்த மட்டில் இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. நான் முழுமையாக அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அரசியல் தலைவர்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கவில்லை. அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் இப்பொழுது பொது வேட்பாளர் என்று சொல்கின்ற அல்லது ஆதரவு தெரிவிக்கின்ற தலைவர்களில் சிலர் அதுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடும். அடுத்தது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் தீர்மானம் ஒரு முக்கியமான தீர்மானம். அவர்கள் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு, நான் சொல்ல தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தருவார்களா இல்லையா என்றது ஒரு கேள்வி. அது ஒரு தங்கியிருத்தல் நிலைமை தான் இருக்கின்றது. இப்போ இவ்வாறு இந்த அரசியல் கட்சிகள் முழுமையான ஒரு பங்களிப்பை செய்யாத இடத்து இல்லை, அவர்கள் வேறு நோக்கங்களோட இயங்குகின்ற இடத்து வெளிப்படையாக ஆதரவை தெரிவித்து போட்டும் உள்நோக்கங்கள் அவர்களுக்கு வேறு இருக்கலாம், சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். இது எல்லாம் அரசியலில் சாதாரண விஷயம். ஏனென்றால் அந்த அரசியல் தலைவர்களுக்கு சில வேளை தென்னிலங்கை தலைவர்கள் யாராவது ஒருவருக்கு ஆதரவு தெரிவிப்பதனூடாக சில நன்மைகள் இருக்கலாம். இது எல்லாம் அந்த நன்மைகளில் தனிப்பட்ட ரீதியில் தென்னிலங்கை தலைவர்கள் எங்களுடைய தலைவர்களை பிரித்தாளக்கூடிய வல்லமையும் கொண்டவர்கள். அதெல்லாம் நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருக்கின்றோம். பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பேசிவிட்டு தேர்தல் வருகின்ற பொழுது இடைநடுவில் கைவிட்டால் அது தென்னிலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாடாக இருக்காதா? அல்லது தென்னிலங்கையை எதிர்க்கின்ற நிலையில் புறக்கணிப்பு என்ற ஒரு விடயம் இருக்கின்ற பொழுது அதை எடுக்க முற்படுகின்றவர்களை குழப்புகின்ற ஒரு விடயமாக இருக்காதா? இல்லை, இதில் குழப்பம் ஒரு குழப்பமும் இல்லை. இது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை முன்னெடுக்கின்றோம். விஷயத்தை முன்னெடுக்கின்ற பொழுது மக்கள் ஆதரவு தருவார்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு தருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம், தர வேண்டும் என்று. ஏனென்றால் எல்லாருடைய மக்களை விடுவோம், அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய நோக்கம் என்ன, மக்களுக்கானதா, மக்களுடைய அரசியல்மைக்கானதா என்பது கூட இந்த இடத்தில் அதாவது இது தொடர்பான அவருடைய தீர்மானத்தினூடாக மக்கள் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும். நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி எடுத்து போட்டு இடைநடுவில் முன்னெடுப்பை விடணும் என்று எடுக்கவில்லை. ஆனால் இந்த எடுப்பது உங்களுக்கு தெரியும் என்ன அந்த கட்டமைப்பிலேயோ அந்த செயற்பாட்டு தளத்துல நீங்கள் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க அப்படி எடுக்க இல்லையண்டு? இன்னும் கட்டமைப்பை உருவாகவில்லை தானே. இதுவரைக்கும் சமூகத்தில் இருக்கின்ற விமர்சனத்தில் இதை பேசுபொருளாகின்ற தரப்பினர் மீது விமர்சனங்கள் இருக்கின்றது. இவர்கள் என்ன காரணத்திற்காக இந்த விடயத்தை முதன்மைப்படுத்துகின்றார்கள் என்ற விமர்சனம் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அப்படி விமர்சிக்க வேண்டிய தேவை கிடையாது. பொதுவாக நாங்கள் அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறோம், எப்படியும் விமர்சிக்கலாம். சிவில் அமைப்புகளை விமர்சிக்க முடியாதா? நிச்சயமா விமர்சிக்கலாம். இப்போ ஒரு அரசியல் முன்னெடுப்பு செய்கின்ற பொழுது அந்த அரசியல் முன்னெடுப்பு தொடர்பாக அதன் பின் என்ன காரண காரியங்கள் அல்ல இதற்காக முன்னெடுக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு ஐயம் இருப்பது நல்ல விஷயம். இவரே இதை செய்கிறார்கள், இவியலே இப்படி செய்கிறார்கள் என்று நாங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவோம். அதாவது ஒரு ஐயம் இருப்பது நல்லது. அந்த ஐயம் எங்களுக்கு ஒரு தெளிவை தரும். அதன் அடிப்படையில் நாங்கள் சரியான முடிவெடுக்க வாய்ப்பு ஏற்படும். ஐயம் கட்டாயம் இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் செயற்பாடுகளின் பின்னரும் ஒரு மறைமுக நிகழ்ச்சிகள் இருப்பது நாங்கள் பார்க்கணும். நான் இல்லை என்று சொல்ல, வெளிப்படைத்தன்மை என்பது 100% தேவைப்படுகின்றது இந்த விடயம். நிச்சயமா. ஆனால் இது நீங்கள் அவசரப்பட்டு அவ்வாறு முடிவெடுக்க தேவையில்லை. என்னென்று சொன்னால் இது ஒரு ஆரம்ப தொடக்க நிலை தான் இருக்கின்றது. இதில் ஒரு தொடக்கி வைத்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு பவனியா கூட்டத்தை யார் ஒழுங்குபடுத்தியது என்று தமிழ் மக்கள் யாராருக்கு தெரியுமா? யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வலம்புரி ஹோட்டலில் இடம்பெற்ற கூட்டத்தை யார் ஒழுங்குபடுத்தினார்கள்
என்ற கேள்வி மக்களிடம் எழுந்தால் அதற்கு பதில் என்ன? இப்போ அதை யார் கூறுவது? சிவில் அமைப்புகள் என்று பொதுவாக கூறுவதா? அது பொதுவாகவே கதைக்கலாம். என்னன்னு சொன்னா நீங்க எந்தெந்த அமைப்புகள் இதில் இருக்கின்றார்கள்? இல்ல இதுல இப்ப ஒரு விஷயத்தை தொடக்குகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஆரம்ப கட்டத்திலே ஒருவரோ அல்ல ஒரு சிலர் ஒருவரை சொல்வதில் என்ன, நான் இந்த விடயத்தை முன்னெடுக்கின்றேன், எல்லாருடைய ஆதரவையும் கோருகின்றேன் என்று கூறுவதில் தவறு இல்லையே. இல்ல வெளிப்படைத்தன்மையான என்னென்று சொன்னால் இப்படி ஒரு இதை கருத்து சொல்லிக்கல. இப்ப நாங்களே குடி கதைப்போம், இதை பற்றி ஒரு விஷயத்தை கதைப்போம், ஒரு முடிவு எடுக்கிறோம் வச்சுக்கொள்வோமே. வச்சுக்கொண்டால் சரி நாங்கள் இப்ப ஆரம்பத்தில் யாரார் இதுல கதைச்சு நாங்கள் முடிவு எடுக்கிறோம், அவர்கள் தனிப்பட ஒருதான் தங்களை இதுக்குண்டே சந்திச்சு கதைப்போம் கூடி எடுப்பார்கள். இதுல ஒரு கட்டமைப்பு இல்ல, எழுத்து இல்ல, ஊடக அறிக்கை இறுதியாக வெளியிடுகின்றார்களே. இல்ல அது ஆரம்பத்தில் சந்திப்பு வந்து அவர்கள் வெளியிட்டார்கள். அதில் வெளியிட்டுகின்ற பொழுது இந்த பொதுக்கட்டமைப்பு தொடர்பாக ஒரு எடுத்த பிரகடனத்தை வெளியிட்டார்கள். யார் ஒழுங்குபடுத்தியது, என்ன விடயம் போன்ற ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தினால் அதற்கு கேள்விகள் எழும். இது அவர்களைத்தான் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. இது அவர்கள், நான் இந்த கட்டமைப்பில் இல்லை, ஆனா அவர்கள் அடுத்த கட்டங்களுக்கு ஏனென்றால் இதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் ஒரு ஊடக சந்திப்பை என்ன யார் நடத்துவது? ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு பொதுவெளிக்கு வந்து இருக்கிறார்கள், அங்கே தலைவர் செயலாளர் ஒருத்தரும் இல்லையே. அப்ப யார் அந்த ஊடக சந்திப்பை நடத்துவது? ரைட், அடுத்த ஒரு கட்டமைப்பு வந்தாக பிறகுதான், இன்னும் கட்டமைப்பு இல்லை, அதை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் அவசரப்படுறோமோ எனக்கு ஒரு அதனோட இணைப்பாளர் என்று ஒருவரை நியமிப்பது தொடர்பாளருக்கு 45 வரை 45 வரை போன் அடிச்சு கேட்கணுமா? ஒருத்தருக்கு தான் அடிச்சு கேட்கணும். இல்ல ஒரு தரம் 2 பேர் தான் அதை ஒரு இதுல என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் ஒருங்கிணைக்கின்றது? அது ஏன் இப்ப உங்களுக்கு இப்ப ஒரு விஷயம் வருகிறது, எல்லாரும் ரணில் விக்ரமசிங்கவனுடைய அல்லது தென்னிலங்கை கட்சி ஒன்றினுடைய செயலாளர், அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவர் தான் இந்த முயற்சியை முன்னெடுக்கின்றார் என்று ஒருவர் கூறினால், அப்படி இல்லை என்று கூறுவதற்கு எங்களிடம் இருக்கின்ற ஆதாரம் என்ன? நிச்சயமா இல்லை. இப்ப என்னென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் தானே எல்லா விஷயங்களும் மக்களுக்கு தெரியாது. இல்ல உங்களுக்கு இன்னும் இது தெரியணும் கேட்கறது ஒரு தப்பா இல்ல, தெரியற அப்படி இல்லை. இப்ப வடகிழக்கு தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகின்றீர்கள், அந்த அத்தனை மக்களுக்கும் அது சார்ந்து கேட்கிறது. நீங்கள் இன்னும் இதுக்கான ஒரு கட்டமைப்பு அவைகள் உருவாக்கல, அப்படிதான் சொல்லுவாங்க. கட்டமைப்பு உருவாக்கவில்லை, அது ஒரு அண்டே கூடியதை ஊடக அறிக்கையை யார் விட்டது? 45 பேர் சேர்ந்து விட்டவை. அந்த ஊடகம் 45 பேர் தானே, அதுல கூடின அறிக்கையை விட்டு எல்லாரும் 45 பேர் கையொப்பம் வைக்கல. கட்டாயம் 45 பேரும் 45 பேருக்கு ஊடக அறிக்கை ஒரு ஆள் எழுதி வெளியிட முடிகிறது. ஆனால் ஒரு ஊடக சந்திப்பை நடத்துவதற்கு எங்களிடம் நாங்கள் ஆகலும் இதுல சில விஷயங்கள்ல நாங்கள் வேற நோக்கங்களோட முட்டையில மயர்முடுங்கிற மாதிரி கேள்வி கேட்க போனால் ஒரு காரியம் நாங்கள் நடக்காது. எங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் நாங்கள் இந்த விஷயத்தை நம்புகின்றோம். ஒரு நல்ல விஷயம், பொது கட்டமைப்பு, பொது வேட்பாளர் என்ற விடயம் தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமான விடயம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதனால் அடுத்தடுத்த கட்டங்கள் வரும் பெருக்கே விமர்சனங்கள் முன்வைக்காமல் இருப்பது என்பது இந்த கட்டமைப்பின் வெற்றியை நோக்கி செல்வது. விமர்சனங்கள் வைக்கிறது என்பது உண்டு, எதிரான விமர்சனங்கள். நீங்க நோக்கிய கேள்விகள் ஆரோக்கியமான கேள்விகள். நீங்கள் கேட்கிற இந்த கேள்விகள் எதிர்காலத்தில் அவர்கள் இன்னும் சரியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனா நான் இங்கே சொல்ல வருகிறது என்னென்றால், அவர்களுடைய நிலைப்பாடை பொறுத்த மட்டில் இப்பொழுதுதான் தொடக்க நிலையில் அதை செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் கட்டமைப்போ அல்லது என்னென்றால் உண்மையான கட்டமைப்பு என்பது தொடர்பாக எல்லோரும் ஒன்றிணைந்த அரசியல் கட்சிகள், இன்னும் வராத சீனமைப்பு எல்லோரும் ஒன்றிணைத்தா பிறகுதான் பொது கட்டமைப்பு என்றால் இது அந்த தொடக்கத்திலே அன்றைக்கு வந்த ஒரு கட்டமைப்பு. இல்லைன்னு சொன்னா காரியம் ஆற்ற இயலாது. இப்பவே நீங்க கேட்குறீங்களா இதுக்கு பின்னாலே யார் இருக்கிறாங்க, ஒரு சில பேரே தொடர்ந்து காரியமான இன்னும் மோசமான நிலைமை ஏற்படும். அதை நீங்கள் தெளிவாக இப்போ ஒரு விஷயத்தை இதென்று போட்டு ரைட் நீங்கள்கிட்ட கையளிக்கப்பட்டிருக்கு, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்க ஒன்று சொல்றது அது ஒரு சாத்தியமான விஷயங்கள். அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இன்னும் ஆக்களை நினைத்து போட்டு பல்வேறு அமைப்புகள், இன்னும் ஒரு அமைப்பும் உண்மையாக ஒரு உத்தியோகபூர்வ இந்த இது தமிழ் பொது வேட்பாளர் என்பது தொடர்பாக எந்த விதமான ஒரு உத்தியோகபூர்வமான கட்டமைப்பு, இது ஒரு ஆரம்ப கட்டமைப்பு, காரியங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காகவே உருவாக்கப்பட்டதை ஒழிய உண்மையான கட்டமைப்புகள் இனி இந்த அரசியல் கட்சிக்கு தலைவர்களும் இல்லை. அரசியல் கட்சிகளை சந்திப்பதற்காக 11 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமா அது ஒரு உத்தியோகபூர்வ கட்டமைப்பு. ஓமா இல்லையா? அந்த
நான் வடியா கவனிங்கோ அந்த முதல்ல பொது கட்டமைப்பு நீங்கள் சொல்கிறீங்க அந்த பவனியால் சேர்ந்த அதில் இருந்து இப்போ 45 பேரும் போய் சந்திக்க இல்லாதானே அதிலே இருந்து யாரெண்டு அவர்கள் தெரிவு செய்யவே ஒரு 11 பேர் தெரிவு செய்யப்பட்டு கட்சிகளுடன் பேச போகின்றார்கள் என்ற செய்தி ஒரு விஷயம் செய்தி இருக்கிறது. அதனை தெளிவுபடுத்துவது என்பதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை என்பது உங்களுடைய கருத்து. இது அவர் கதைக்க போகிறார்கள் தானே, அது என்ன அதே எல்லாத்தையும் கட்டாயம் பிரகடனத்தை வெளியிடணும். நாங்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக தான் பேசினாங்க எல்லாத்தையும் கடைசியா நாங்கள் கட்டமைப்பெல்லாம் போட்டு இத்தனை நாள் இது வந்து அப்படியானது இல்லை. இத்தனை நாள் நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்ததன் பின்னர் இதுதான் கட்டமைப்பு, இவ்வளவு நாளும் இது சம்பந்தமாக இல்லை. தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு முன்மொழிவுக்கும் அதை கொண்டு செல்கின்றக்கான கட்டமைப்பு என்பதற்கு நிறைய வேறுபாடு இருக்கின்றது. அது முன்மொழிவு மட்டும், அது ஒரு என்ன ஒரு விழிப்புணர்வு, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதன் பின்னால் இன்னைதான் இருக்கின்றது, இதை நாங்கள் எப்படி கொண்டு செல்லலாம் என்பதை சிந்திக்கிற விஷயம்தான். சம்பந்தமான ஒரு விவாத பொருள் உரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கட்டமைப்புகள் இன்னும் உருவாக்கப்படவில்லை, அது நீண்ட காலம். கட்டமைப்புகள் உருவாக்கப்பட முன்னர் கட்சிகளுடன் யார் பேசுகின்றார்கள், உரையாடல்கள் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆகவே கொள்கை சார்ந்து நபர்கள் சார்ந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இடம்பெறப் போவது கிடையாது. கொள்கை சார்ந்து நபர்கள் சார்ந்து என்றால் வேட்பாளர் சார்ந்து இல்லை நிச்சயமா அதுகளெல்லாம் அடுத்த எல்லாம் அது உண்மையில் என்ன கோரிக்கை என்பது அதெல்லாம் விமர்சனங்கள் அதிக அளவு இல்லை. என்ன கோரிக்கை ஏனென்றா கோரிக்கை சார்ந்து வேட்பாளர் சார்ந்து கட்சிகளுக்கு இடையில் பொது அமைப்புகளுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னர் விமர்சனங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இல்ல நீங்க சொல்றது சரி, அதுதான் பிராக்டிகல் நடைமுறை. முக்கியமான பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதுவரை காலமும் அப்படித்தான் நடந்து நிறைய இருக்கின்றது. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப என்னென்று சொன்னால் என்ன கோரிக்கை என்பதும் யார் வேட்பாளர் என்பதும் இவை தொடர்பாக உண்மையான ஒரு உத்தியோகபூர்வமான கட்டமைப்புகள் எல்லோரும் இணைந்தா பிறகுதான் சாத்தியமாகும். இப்ப சில பேர் வந்து இவ்வளவு விடயங்களையும் உங்களுக்கு கூறுவது யார்? இல்ல இவ்வளவு இல்ல, இது நான் அவ்வாறான செய்திகள் இப்போ உங்களுக்கு மாதிரி 11 பேரை நியமிச்சிருக்கிறன்றது ஒரு செய்தி. நானும் நீங்கள் எப்படி செய்தி அறிந்தீங்களோ நானும் அந்த செய்தியை தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த அடித்தளம் விளங்கும் என்னென்ன நோக்கில் போகிறன்றபடினா ரைட் இதுதான் நடக்கும் என்று நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதனால தான் அதுக்காண்டி நான் அவர்கள் சார்பாக பேசுகிறேன் என்பது அல்ல, நான் தமிழ் பொது வேட்பாளர் கொள்கை சார்பாக பேசுகிறேன். நான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது தொடக்க நிலையில் முழுமையும் பூரணமாக எல்லாம் இருக்கும் என்று நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்ற வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றணும் என்று நீங்கள் எதிர்பார்க்கணும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் எதிர்பார்க்கலாம், அது உங்களுடைய கருத்து. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்ற வகையில் அவை வெளிப்படுத்தணும், இப்படி ஒரு அமைப்பை எங்களுக்கு சொல்லணும், என்னென்ன எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அது உங்களுக்கு ஒரு தேவையான விஷயம் கூட. ஆனால் நான் அப்படி எதிர்பார்க்கல. இப்போ தொடக்க நிலையில் இருக்கின்றது ஒரு கட்டமைப்பு வந்ததன் பின்னர் தான் அதுக்கு கன்றது உங்களுக்கு வரும். ஆனால் இது கொள்கை, தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு கொள்கை. அது என்னத்துக்கு என்றதை அவர்கள் சிவில் அமைப்பு கூடி ஒரு இனிஷியலாக ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு முன்வைச்சிருக்கிறார்கள். ஒரு சாதாரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் விளையாடுவதற்கான ஒரு காட்டை போட்டிருக்கிறார்கள். அது நீங்கள் விளையாடாமல் விடலாம். அது விளையாடுறதுக்கு யார் அந்த விளையாட்டுல வந்து சேர போறார் என்பதற்கான அடுத்த கட்டம் தான் கூப்பிட போறார்கள் நடந்து கொண்டிருக்க. நாங்கள் இந்த விஷயம் தொடர்பாக அதே தீவிரமாக எதிர்மறையாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காண்டி இதன் பின்னால் வேற சக்திகள் இருக்கக்கூடாதான்னு சிந்திக்க கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. நிச்சயமா சிந்தி உங்களுக்கும் அதே ஐயப்பாடுகள் இருக்கிறது எனக்கு புலம்படுகிறது. இல்லை, நான் இது ஐயம் இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை தானே. ஆனால் விக்னேஸ்வரன் முயற்சி எடுத்தால் கட்டாயம் ஐயப்பாடு இருக்க வேண்டும். சிவில் சமூகம் ஒரு முயற்சி ஒன்று எடுத்தால் ஐயப்பாடுகள் இருக்க தேவையில்லை. சிவில் குறைந்தபட்சம் இருந்தால் போதும். இல்லை, நீங்கள் ஒரு 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 வித்தியாச ஒரு பர்பஸ்லியான ஒரு கேள்வி மாதிரி எனக்கு தெரியுது. சிவில் சமூகமும் விக்னேஸ்வரனும் ஒன்று அல்ல. ஒவ்வொரு விஷயம் இது சிவில் சமூகம் என்று சொல்லப்படுகின்றது வந்து ஒரு கூட்டு முயற்சி, தனிநபரும் அல்ல. அங்கே தனிநபர் இருக்கின்ற பொழுது சந்தேகங்கள் வரலாம், இதிலேயும் சந்தேகம் வரக்கூடாது என்றல்ல. விக்னேஸ்வரன் மீதான கூட சந்தேகம் என்பது விக்னேஸ்வரனுடைய கடந்த கால அனுபவங்களை கொண்டது. விக்னேஸ்வரன் கூட நான் இருந்தேன்னா அவருடைய செயற்பாடு என்னென்று எனக்கு கூடுதலாக தெரியும். அதே மாதிரி உங்களை விட கூட தெரியும். உங்களை விட இல்லை, வெளியில் இருக்கிறார்களை விட எனக்கு கூட தெரியும். அதை விட கடந்த காலத்தில் அவருடைய செயற்பாடுகள், அவருடைய அறிக்கைகள், அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தது, எப்படி முரணாக இருந்தது, இன்றை கொண்டு நாளை கொண்டு அவர் என்ன நோக்கத்துக்காக இவற்றை செய்ய முயற்சிக்கின்றார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஒரு கட்டமைப்புக்கு அவர் போனவர், அவரையும் கூப்பிட்டு அவரும் அந்த கட்சியில் சேர்ற போனவங்களுக்கு தெரியும்.
தன செயலாளர் பதவி தர வேண்டும், இல்லையா நான் இருக்க மாட்டேன் வந்து இந்த மணிவண்ணனோடு சேர்ந்து செய்தவர் இல்லையா? கட்சி நிலைப்பாடு அவருடைய கட்சி நிலைப்பாடு அதான் சொல்றேன். அவருடைய கட்சி நிலைப்பாடுல அங்கே கட்சியிலே ஒரு நிலைப்பாடு மேல கட்சியிலே ஒன்றும் இல்லை, அவருடைய நிலைப்பாடு கட்சி நிலைப்பாடுன்னு சொல்ல இயலாது. வேணுமா கட்சி மேலும் ஒன்றுண்டா கட்சி நிலைப்பாடுன்னு சொல்லலாம். அதான் நாங்கள் நடக்கின்றது. நீங்கள் ஒரு கட்சியை பற்றி தெரிஞ்சால் கட்சி என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாக கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் எப்படி இதன்றார்கள், கூட்டம் நடக்கிறார் தீர்மானம். உண்மையில் இன்றைக்கு சட்டப்படியாக தமிழ் மக்கள் கூட்டணியை தேர்தல் ஆணையத்தின்படியோ அல்லது எங்களுடைய கட்சி அந்த தமிழ் மக்கள் கூட்டணியுடைய கட்சியின் ஜாப்பின்படியோ நாங்கள் பார்த்தோம் என்றால் சட்ட ரீதியாக கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. சட்டத்தையாக கேள்வி உட்படுத்த வழிகள் இருந்தால் அதை கேள்வி உட்படுத்த வேண்டும். உட்படுத்தக்கூடிய வழிகள் இருக்கின்றன, நிச்சயமாக இருக்கின்றது. அது ஒரு கட்சி உண்மையில கட்சிக்கான அங்கீகாரமே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்படியான நிலைமையில் அந்த கட்சி இருக்கின்றது. நீங்கள் நான் விக்னேஸ்வரன் மீது சொல்லப்படுகிறது தவறாக அல்லது அவர் மீது தனிப்பட்ட இதில் நான் சொல்வதாக தயவு செய்து கருதுகிறேன். நிச்சயமாக அது உங்களுடைய விமர்சனம், உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ற அடிப்படையில் தான் நான் பார்க்கின்றேன். அது உங்களுடைய கருத்து சுதந்திரம். நீங்கள் அவருடன் இருந்த நீங்கள் அதற்கு முன்னர் வேறு கட்சியில் இருந்த நீங்கள், ஆகவே உங்களுக்கு அந்த விமர்சனம் செய்வதற்கான உரிமை இருக்கின்றது. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்வோராக இருந்தால் இந்த பொது வேட்பாளரின் பின்னால் நிதி கையாளுகை ஒன்று இருக்கின்றது. இந்த நிதி பொது எந்த விஷயம் நீங்கள் சொல்றது நான் சரி போன்ற விமர்சனங்களையும் நீங்கள் வாசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை, நிச்சயம் வாய்ச்சிருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு விமர்சனங்களும் சொல்லப்படுகின்ற பொழுது அதுக்கான ஆதாரங்களும் மிக முக்கியமானது. ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அது வெறும் செய்தி அல்லது ஒரு ஊகம் மட்டுமாகவே. ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது, அந்த குற்றச்சாட்டு இங்கால் ஒரு விடயம் முன்னெடுக்கப்படுகின்றது, அதில் வெளிப்படைத்தன்மை கிடையாது. ஆகவே அந்த வெளிப்படைத்தன்மையை உருவாக்குவதற்காகத்தான் இத்தனை கேள்விகள். அதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேனே, உங்களோட கேள்விகள் அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். இது ஒரு தொடக்க நிலையில் இருக்கிறது. அடுத்த கட்டத்துக்கு ஒரு உத்தியோகபூர்வமாக வருகின்ற பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்காக உங்களுடைய எதிர் விமர்சனங்களோ அல்லது நியாயமான கேள்விகளோ தவறு என்று நான் சொல்லவில்லை. எப்பொழுதும் அவை இன்னும் வலுவூட்டும், ஒரு முயற்சிக்கு வலுவூட்டும். நாங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கின்ற பொழுது 4 பேர் 4 சொல்லுகின்ற பொழுது தான் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம். இங்கே தவறப்பட போகிறோம், இந்த தவறை அடுத்த திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல போகிறோம். அப்போ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. நான் அதை மறக்கவில்லை. நான் 2 விஷயத்துக்கு வரணும். இது ஒரு தொடக்க நிலையில் இருக்கின்றபடி நாங்கள் இதிலே ஆழமாக ஒரு 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 உத்தியோகபூர்வமான கட்டமைப்பு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை நாங்கள் முதல்ல எதிர்பார்க்கக்கூடாது. உத்தியோகபூர்வமான கட்டமைப்பு வந்த பிறகு நியாயம் உங்களோட கேள்விகள் அப்படி இருந்தால் நியாயம் அது ஒரு வலுவான கேள்விகளாக இருக்கும். நான் இப்போ அது தொடர்பான கேள்விகளை வலுவான கேள்விகளாக நான் பார்க்கவில்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து வலுவான கேள்விகளாக பார்க்கவில்லை. ஆனால் எதிர் விமர்சனங்களும் கருத்துக்களும் மிக முக்கியமானவை. எதுக்கும் அப்படிதான். அது 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 ஒரு உறுதியான வளர்ச்சிக்கு அது மிக அவசியம். அது தனிப்பட ஒருவருக்கானதாக இருக்கலாம், ஒரு கட்டமைப்புக்கானதாக இருக்கலாம். அது மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுகின்றேன். எனவே தான் அடுத்த கட்ட ஆனால் இந்த சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள் நீங்கள் கூறியது போல நானும் எல்லாம் பார்க்குறேன். இது இப்போ கணக்க விஷயங்கள் பார்க்குறேன். குறிப்பாக டான் ஊடக குழுமத்தின் தலைவர் மீது இவ்வாறான கடந்த காலம் அவருடைய செயற்பாடுகளை பற்றி சொல்லி அவர் எப்படி ஒரு தேசியம் சார்ந்த இப்படியான எல்லார் பற்றியும் இருக்கின்றது, எல்லா கேள்விகள் பற்றியும் இருக்கின்றது. இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு இந்திய சார்பானாளர் இருக்கா, இந்தியா, இதெல்லாம் ஊகங்கள் சில உண்மையாக மாறலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ ஊகங்கள் உண்மையாக கருதுகோள் என்று சொல்லுவோம், ஹைப்போதிசிஸ் கருதுகோள். அப்போ ஆனால் இவை எல்லாம் சரியான முறையில் ஒரு அறிவியல் ரீதியான உண்மையாக வரணும்னா நிச்சயமாக ஆதாரங்களும் பரிச்சைப்பொருளும் தேவை. அரசியலில் எழுந்தமானமாக எல்லாம் சொல்லலாம் தானே, இது அப்படி என்று சொல்லி. ஆனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல முயற்சியாக நான் பார்க்குறேன். அந்த நல்ல முயற்சி நல்ல கொள்கைக்காக நான் என்னுடைய ஆதரவை வழங்கும் என்று பார்க்கிறேன். ஒழிய மற்றபடி இது தொடக்க நிலையில் அது பற்றிய அமைச்சங்களையும் சந்தேகங்களையும் நான் வளர்க்க விரும்பவில்லை. ஆனால் எப்பொழுதும் நீங்கள் சொன்ன மாதிரி எவருக்கும் எச்சரிக்கையுடன் அணுகிற விஷயம் இருக்கும். அது தவறென்று அல்ல, அது மக்களுக்கும் அவ்வாறான இருக்கலாம். இதையெல்லாம் போக்க வேண்டிய பொறுப்பு அது அந்த துறை சார்ந்தவருக்கு இருக்கின்றது. உண்மையில் என்ன பொறுத்தவரை நான் இதை கொள்கை ரீதியை ஏற்றுக்கொள்ளப்படினால என்னால் இயன்ற வகையில் நான் மக்களுக்கு இதனுடைய நன்மைகள் அல்ல தேவைகள் நோக்கங்களை வெளிப்படுத்துகிற தன்மை நான் செய்து கொண்டு வருகிறேன். இதுதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு அல்லது என்னுடைய பங்காக இப்போ இருக்கின்றது. எதிர்காலத்தில் எப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குபவர்கள், தமிழ் தேசியம் சார்ந்து பேசுபவர்கள் பலர் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கொள்கை அளவிலும் நடைமுறையிலும் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள்.
அவர்கள் இந்த விடயத்தில் எதிர் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது ஏன் இந்த விமர்சனங்கள் என்ற கேள்வியை ஏற்படுத்துகின்றார்கள். சிலர் எவ்வாறு இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது, அது ஒரு நேர்மையுடன் முன்னெடுக்கப்படுகின்றதா, வெளிப்படைத்தன்மை ஏன் இல்லை என்ற கேள்வியையும் முன்வைக்கின்றார்கள். அதன் ஒரு விளைவாகத்தான் இந்த நேர்காணலில் இவ்வாறான கேள்விகள் கேட்கப்படுகின்றது. பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த நேர்காணல் இணைந்து பல கருத்துக்களை எமக்கு வழங்கியிருந்தார். இவ்வளவு நேரமும் கருத்துக்களை வழங்கியதற்காக மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரமும் இந்த நேர்காணல் இணைந்து பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.